வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்காம நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து போன ஒரு 5-6 வாரமாக எப்படி வந்து தொடர்ந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து அடுத்த வாரத்துக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து நார்மலாக இன்ட்ராடேவாக இருந்தால் நம்ம வந்து 3 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது, இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால போன வாரம் முழுசுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சு, இதனால வந்து நமக்கு நெக்ஸ்ட் வருகின்ற வாரத்தில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். அண்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து இந்த ஓஏ சேஞ்ச், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷன்லையா புட் ஆப்ஷன்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எந்த எந்த டைரக்ஷன், எவ்வளோ தூரம், எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை தாண்டி நம்ம வேறு என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கேலண்டர், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அண்ட் ஹாலிடே கேலண்டர். ஸோ இதோட மூணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக இம்பாக்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறனால முக்கியமான எக்கனாமிக் நியூஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த கம்பெனிக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து நமக்கு ஏதாவது ஹாலிடே இருக்கா வருகின்ற வாரங்களில் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கன்க்ளூஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர போகிறோம். அடுத்த வாரம், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கனாமிக் கேலண்டரை பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்கனாமிக் கேலண்டரில் முக்கியமான நியூஸஸ் ஏதாவது வரப்போகுதா, கவர்மெண்ட்டோட டெசிஷன்ஸ், ஃபெடரல் டெசிஷன்ஸ் ஏதாவது வரப்போகுதா அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ எக்கனாமிக் ரிலேட்டட் நியூஸு. அப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி பெரிய நியூஸ் எதுவும் வரல. ஸோ சைனாவோட மேனுஃபேக்சரிங் நியூஸும் வரல, அது மாதிரி யூஎஸில் தான் நியூஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் எதுவுமே வந்து ஹை இம்பேக்ட் நியூஸ் இல்லை. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட க்ரோத் ரேட் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து போன வருஷம், அதாவது இது வந்து குவார்டர்லி 2, போன வருஷம் 2024 குவார்டர்லி 2 எண்டோடையும் 2025 குவார்டர்லி 2 எண்டோடையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட், அதாவது இந்த க்ரோத் ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு. அப்போ இந்த க்ரோத் ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.7%. ஆனால் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு க்ரோத் ரேட் வந்து 1% கூடி 7.8% இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்ட். ஸோ இதனால எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சாதாரண மக்கள், அதாவது பாமர மக்களோட பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சிருக்கு, பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்கானமியை மேலே புஷ் பண்ணுறதா அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸும் நிறையா வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே புஷ் ஆகும். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பேக்ட். அண்ட் இது வந்து ஃப்ரைடேவோட எண்டில் தான் வந்திருக்கு. அப்படிங்கிறனால இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் Q2ஓட ரிசல்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால Q3 வரைக்கும் நமக்கு வந்து இனி ஒரு 2 மாதத்துக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலுமையான ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் வச்சு. அடுத்து நம்மளோட ஹாலிடே கேலண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருந்துச்சு. அது எப்போ 2 நாள் லீவ் இருந்துச்சு. கடைசி லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்தி போன புதன்கிழமை. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 ட்ரேடிங் செஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்க போது. அடுத்து நமக்கு லீவுங்கிறது வந்து அக்டோபர் மாதம் தான். ஸோ அப்போ இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து எதுவுமே லீவ் கிடையாது. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளோட வந்து எக்கனாமிக் கேலண்டர், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அண்ட் ஹாலிடே கேலண்டரோட இம்பாக்ட். ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து போன வாரம், அதாவது நம்ம வந்து இப்போ 25ஆம் தேதியிலேருந்து எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷனில் இருந்துச்சு திங்கக்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் 28ஆம் தேதி தான்
மறுபடியும் ஒரு டவுன்ஃபால். வெள்ளிக்கிழமையும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன். அப்போ ஒரு ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் மூமெண்ட்டில் தான் இருந்திருக்கு. அப்போ இந்த டவுன்ஃபால் மூமெண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். அப்போது இந்த 24,500 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நிஃப்டி 50 வந்து கண்டினியூஸ்டாக மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி கேண்டில் பார்ப்போம். அப்போ இந்த வீக்லி கேண்டில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு வந்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது இந்த வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ நம்ம முன்னாடியே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வச்சும்போது பார்த்தீங்கன்னா 24,500 அந்த 24,500 நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து இன்சைட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். அப்போது நம்ம ஒரு ஜூலைலேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஒரு 6 வாரம் நிஃப்டி 50ல் தொடர்ந்து 6 வாரம் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் வந்துச்சு. அப்போது இது நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக கன்சிடர் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் வந்துச்சு, புல் பேக் எடுத்திருக்கு. அப்போ இந்த புல் பேக் வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த 24,000 இந்த 25,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சையாவது பிரேக் பண்ணும். அப்போது முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000ம் 24,500ம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,500ம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. அண்ட் இதை தாண்டிச்சுனா தான் மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷன் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை இங்கேருந்து அடுத்த வாரம் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் டவுன்ஃபாலிங் இருக்கிறதுக்கான அர்த்தம் தான். ஸோ இது நம்ம வீக்லி ப்ரைஸ் ஆக்ஷனாக வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் 24,500 தாண்டினா தான் மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தானா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த கேண்டிலோட பாடியை வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வச்சுக்குவோம். அப்போது மார்க்கெட் வந்து நமக்கு ஒன்றா இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 24,025லேருந்து நமக்கு பார்த்தோன்னா 25,000லேருந்து 24,400க்குள்ளே. இன்கேஸ் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது இந்த டவுன் சைடு ஓப்பன் ஆச்சு, இன்சைட் கேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் கேண்டில் இந்த பக்கம் இங்கே இருக்க கேண்டில் வந்து இந்த பக்கம் டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் புஷ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இல்லாமல் திங்கக்கிழமை இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் ஸ்டில் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போது திங்கக்கிழமை நமக்கு மார்க்கெட் எந்த பக்கம் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு அடுத்த மணிலேருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா திங்கக்கிழமை நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா மார்க்கெட் வந்து இந்த 24,500லேருந்து 24,400 வரைக்கும் இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு கேப் அப் எதுவும் வந்துச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். அப்படி கிஃப்ட் நிஃப்டியில் கேப் அப் எதுவும் வரலன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கண்டினியூஸாக மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலிங் கேண்டிலாக தான் இருக்கும். அப்போது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ இந்த டவுன்ஃபால் எது வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் அட் த மணி இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,450. இங்கேருந்து ஜஸ்ட் மேலே நமக்கு 24,500ல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் க்ரோத் இருக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் எப்போ க்ரோத் இருக்கோ அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 க்ரோத் ஆச்சுனாலும் கொஞ்சம் மேலே போகும், அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுங்கிறது தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். அப்போது இந்த டவுன்ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போது ஒன்றா கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆகணும், அப்படி இல்லைன்னா 25,000 பக்கம் ஓப்பன் ஆகணும். இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் தான் திங்கக்கிழமை நம்ம வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் என்னதான் இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு காலையில் பார்த்தா தான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு. அதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸை பார்த்தோம். சென்செக்ஸோட வீக்லி கேண்டில் பார்த்தோம்னாலுமே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலடைலிட்டி இந்த வாரம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் நம்ம நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் சைட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, திருப்பி ஒரு புல் பேக் எடுத்துருக்கு. அப்போ இந்த புல் பேக்கோட பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது அடுத்த வாரத்துக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்தளவு 79,800ன்னு வச்சுக்கலாம். 79,800ம் அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 81,500. ஸோ 81,500ம் அதே மாதிரி 79,800ம் இதுதான் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து சென்செக்ஸில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த பாடிக்குள்ளே இன்சைட் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கும். அப்படி இன்சைட் கேண்டில் இல்லாமல் மார்க்கெட் வந்து வெளியே புஷ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பாக்ஸ் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அப்போது சென்செக்ஸை பொறுத்தளவு இதே தான் நம்ம முன்னாடி நிஃப்டி 50க்கு சொன்ன மாதிரியே தான். என்னென்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இந்த 80,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு, 80,200க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா தான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை இந்த 80,200க்கு கீழே தான் ஓப்பன் ஆகுதுன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அதாவது கடந்த ஒரு ஜூலை எண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பிரேக் ஆகலை. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 வந்து ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை. சில நாட்கள் ஒரே மாதிரி இருக்கும், சில நாட்களில் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் நிஃப்டி 50 சென்செக்ஸை கூட கம்பேர் பண்ணலாம், பட் பேங்க் நிஃப்டி கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த மணிலேருந்து நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் க்ரோத் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போது சென்செக்ஸ் மேபி நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி ஃபாலோ ஆகாமல் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பாசிட்டிவாக 81,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து சென்செக்ஸ் இன்கேஸ் பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து புஷ் ஆகிட்டு அட்லீஸ்ட் மினிமம் 81,000. அப்போ இந்த 81,000 கிட்ட நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இந்த இடத்துல பில்ட் ஆயிருக்கு. அப்போது இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து திங்கக்கிழமை இந்த 80,200க்கு மேலே க்ளோஸ் ஓப்பன் ஆனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த 81,200லேருந்து சென்செக்ஸ் வந்து ஒரு புல் பேக் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்மளாம் வந்து ஒரு இமேஜினேஷனில் சொல்ல நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் பார்க்குறோம். இது மூணும் பார்த்து நம்ம ஒரு சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் பில்டப் பண்ணுறோம். அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனில் திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இல்லாமல் சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ அதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் இந்த டேட்டாவை நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மார்க்கெட்டோட சார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை தாண்டி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் நமக்கு வந்து சேர்த்து பார்க்கணும். ஸோ இதனால் நமக்கு என்னென்னா மார்க்கெட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த பேங்க் நிஃப்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டியோட சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆகணும்னு கிடையாது. ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் கடந்த 25ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஒரு அழகான ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு பார்த்தா தெரியும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த லோவர் லோ அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்புறம் லைன் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து ஒரு தேர்ட் லோ. அப்போது 3 டைம் லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த லோவர் லோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் வரலையான்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50லையும் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒரு லோ, செகண்ட் ஒரு லோ, தேர்ட் ஒரு லோ. அப்போ இந்த 3 லோவர் லோ ஃபார்ம் ஆச்சுனாவே நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு. ஸோ அதை வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி பேங்க் நிஃப்டியில் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிஃப்டி 50 இதுதான் நமக்கு சொன்னேன். ஏன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், அதாவது இந்த வாரத்தோட கேண்டில் வந்து அதாவது ஒரு என்கல்ஃபிங் கேண்டிலாக இருந்துச்சு. ஸோ இந்த என்கல்ஃபிங் கேண்டில்னா என்ன அப்படின்னா போன வாரம் இருந்த கேண்டிலை வந்து அப்படியே சாப்பிட்டுருச்சு. அதுதான். ஸோ இந்த போன வாரம் இந்த கேண்டில் இருந்துச்சு, அதை அப்படியே நமக்கு வந்து இந்த கேண்டில் சாப்பிட்டுருச்சு. ஓகே, இதுதான் என்கல்ஃபிங். அதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸில் பார்த்தோம்னாலும் என்கல்ஃபிங் கேண்டில் தான். அதுக்கு முன்னாடி வாரம் டாஜி கேண்டிலாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த வாரம் வந்து என்கல்ஃபிங் கேண்டில். அதே கேண்டில் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பெருசாக இருக்குது, செகண்ட் கேண்டில் சின்னதாக இருக்குன்னா அது வந்து இன்சைட் கேண்டில். ஸோ இன்சைட் கேண்டில் அண்ட் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக. அப்போது நமக்கு வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50யில் பார்க்கும்போது ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ப்ராப்பராக வந்திருக்கு. அதாவது நமக்கு வந்து 6 வாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் ரெட் கேண்டில். ஸோ அப்படிங்கிறனால இந்த புல் பேக் அப்புறம் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறனால நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை விட நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் புஷ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மார்க்கெட்டில் வந்து இன்னும் வாலடைலிட்டி பில்ட் ஆகலை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு அப்படின்னு.
அப்போது பேங்க் நிஃப்டியோட அடுத்த வாரம் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,670 53,570 சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 55,000. அப்போ இந்த 2000 பாயிண்ட் கேப் வந்து அடுத்த வாரத்துக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அப்போது நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நம்ம 2 விஷயம் கவனிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலை வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரெண்டிங் சேனல் மறுபடியும் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அடுத்த மணிலேருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் சைட் மூவ்மெண்ட்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம். என்னென்னா பேங்க் நிஃப்டியில் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட ஜெயின் ஸ்ட்ரீட்டோட ஸ்கேம் வந்துச்சு. அப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டோட ஸ்கேம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலியமாக வர்றதில்லை. ஸோ அப்படிங்கிறனால நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ரொம்ப பெருசாக டிபெண்ட் பண்ண வேண்டாம். ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு ஓவராலாக பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே வந்து திங்கக்கிழமை வந்து ஒரு டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இதை நமக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னா திங்கக்கிழமை கிஃப்ட் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ்னஸ் இல்லைனா கேப் அப் வரணும். அப்படின்னா தான் மார்க்கெட் பாசிட்டிவாக புஷ் ஆகும். அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.